வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்கறது கேட்குறது ஜேடி கமெண்ட்ரி. அண்ட் இன்றைக்கி என்ன நாள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். வெளியே இன்றைக்கி சாட்டர்டே நாள் நம்ம ஒரு கேமோட ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணி போடும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே காட் ஆஃப் வார் 2 வந்திருக்கேன். ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி. காட் ஆஃப் வார் 1 ஸ்டோரி அளவுக்கு ரொம்பவே லீனான ஸ்டோரி கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை அண்டர் 10 மினிட்ஸ்க்குள்ளே இல்லை அண்டர் 15 மினிட்ஸ்க்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே மக்களே, இந்த ஸ்டோரியை கேட்க நீங்கள் ஆவலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதைக்கு காட் ஆஃப் வார் 2 ஸ்டோரியை ஆரம்பிச்சிருவோம். ஏரிஸை டிஃபீட் பண்ண அதே கையோட கிரேட்டோஸ் அடுத்த காட் ஆஃப் வாராக மாறுறாரு. பட் அவரோட அந்த கோவத்தை இந்த ஒலிம்பியன் கடவுள்களால் தாக்கு பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அவரோட நைட் மேட்ச்லாம் போகாத அந்த கோவத்தில் கிரேட்டோஸ் கிரேக்கத்தில் இருக்க பல சிட்டி மேலே போர் தொடுத்து அழிச்சிட்டு இருக்காரு. இதை பிடிக்காத ஒலிம்பியன் காட்ஸ் கிரேட்டோஸ் மேலே சமகாண்டாக இருக்காங்க. அதனால் அத்தீனா சொல்கிறா, இதோட நிறுத்திக்கோ கிரேட்டோஸ், இனிமேல் இந்த மாதிரி இந்த சிட்டிஸை அழிக்கிறத விட்டுரு. ஒலிம்பியன் கடவுள்கள் மேலே சமக்கமாக இருக்காங்க, இனிமேல் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாதுன்றாங்க. பட் கிரேட்டோஸ் போடி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அண்ட் அத்தீனா எக்கடா கெட்டு போடா அப்படின்னு கிரேட்டோஸையும் விட்டுறாங்க. அண்ட் கிரேட்டோஸால் அங்கே போர் நடக்கிறத இன்னும் பார்க்க மட்டும் முடியல. அதனால் கிரேட்டோஸை காலத்தில் இறங்குறாரு. அண்ட் காட் ஆஃப் வார் 1 ஸ்டைலில் அவர் அப்படியே கீழே குதிக்கிறாரு. பட் இந்த வாட்டி அவர் காட் ஆஃப் வார். ஸோ அந்த வகையில் இந்த சிட்டியை அழிக்க தான் அவர் கீழே குதிக்கிறாரு. அண்ட் அவர் கடவுள் ஸ்டைலில் பெருசாக மாதிரி அங்கே இருக்க எல்லா பில்டிங்ஸையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ தான் ஒரு ஈகிள் வந்து கிரேட்டோஸ் கிட்டே இருக்கிற அந்த சக்தியை எடுத்து கொலோசஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாச்சு கிட்டே கொடுத்துருது. அண்ட் அந்த ஸ்டாச்சுக்கு பற்றி கிரேட்டோஸோட எல்லா சக்தியுமே வந்துடுது. அண்ட் அந்த ஸ்டாச்சுவுக்கு உயிரும் வந்துடுது. அண்ட் கிரேட்டோஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அத்தீனா தான் இதெல்லாம் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் பண்ணுறது வேறு ஒருத்தர். அது யாருன்னு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அண்ட் கிரேட்டோஸ் அகெயின் ஹி பிகேம் அ ஸ்மால் மேன். கடவுள் சைஸ்லேருந்து ஒரு சாதாரண மனுஷன் சைஸுக்கு மாறிடுறாரு. ஆனால் இன்னும் கிரேட்டோஸ்ட்ட கொஞ்சம் காட் பவர்ஸ் இருக்குது. அண்ட் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கொலோசஸை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவரோட பிளேட்ஸால் அதை அடிக்க முடியல. அப்போ தான் வானத்தில் ஒரு குரல் கேட்குது, கிரேட்டோஸ் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அது ஜூஸ் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த டைட்டன்ஸோட போரையே ஜெயிச்ச பிளேட்ஸ் ஆஃப் ஒலிம்பஸை நான் உனக்கு தரேன், அதை வச்சு நீ அந்த கொலோசஸை டிஃபீட் பண்ணிட்டுன்னு சொல்கிறாரு. அண்ட் கிரேட்டோஸ் கேட்குறாரு, இப்போ எதுக்கு எனக்கு நீ உதவி செய்கிற, இவ்வளோ நேரமாக செய்யாமன்னு கிரேட்டோஸ் கேட்குறாரு. பட் கிரேட்டோஸ்க்கு புரியுது இல்லை ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குன்னு. பட் வேறு வழி இல்லை, இதை கொல்லணும்னா பிளேட் ஆஃப் ஒலிம்பஸை எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் கிரேட்டோஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அவரோட எல்லா ஸ்ட்ரென்த்தையுமே கொடுத்து பிளேட் ஆஃப் ஒலிம்பஸை எடுத்துடுறாரு. அண்ட் எடுத்து அவர் அந்த கொலாசிஸ் உடம்புக்குள்ளேயே போய் அங்கே இருக்க தனித்தனி பார்ட்ஸெல்லாம் தனியாக பிச்சு அதை தூக்கி எரிஞ்சு கொலாசிஸே கொன்று வெளியே வராரு. அப்போ தான் அங்கே யாரும் எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது. Do you see, gods of Olympus? Do you need more proof than this? அந்த பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ்க்கே அவரோட மொத்த சக்தியும் கொடுத்ததுனால கிரேட்டோஸ் அகைன் ஒரு மோர்ட்டல் ஆகிட்டார். அந்த சிலையோட மிகப்பெரிய கை அவர் மேலே விழுந்தோன்னே அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அவரோட ஆர்மர் மொத்தமும் உடஞ்சிருது. அகெயின் ஹீ பிகேம் அ மோர்ட்டல். மறுபடியும் அந்த பிளேட்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் கிட்ட போய் அதோட சக்தியை அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் கிரேட்டோஸால் மீட்டு வர முடியும். அதனால தான் அவர் பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ் கிட்ட போகிறாரு. பட் அப்போ தான் கிரேட்டோஸ் கிட்டேருந்து சக்தியை எடுத்த அந்த ஈகிள் வருது. அண்ட் அந்த ஈகிள் வந்து உருமாறினது ஜூஸ் தான் அந்த ஈகிளாக வந்து கிரேட்டோஸோட சக்தியை எடுத்து கொலாசஸ்க்கு கொடுத்தது. ஜூஸ் தான் கிரேட்டோஸ்க்கு துரோகமும் பண்ணது. அந்த வகையில் கிரேட்டோஸ் கேட்குறாரு, ஏன் எனக்கு துரோகம் பண்ண, எதனால் அப்படி பண்ணேன்னு கேட்குறாரு. ஜூஸ் சொல்கிறார், நீ தான் எனக்கு துரோகம் பண்ண, ஏரிஸ் ஒலிம்பஸ்க்கு தொல்லை கொடுத்துட்ருக்கான், அவனை கொல்ல சொன்னால் அவன் இடத்துக்கு நீ தொல்லை கொடுத்துட்ருக்க, நீ இனிமேல் ஒலிம்பஸுக்கு தேவையில்லைன்னு கிரேட்டோஸோடைய சண்டை போட்டு கிரேட்டோஸை அங்கேயே குத்தி கொள்கிறாரு. அண்ட் கிரேட்டோஸ் சாகும் போதும் கண்டிப்பாக உன்னை பழி வாங்கியே தீருவான் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரேட்டோஸ் சாகுறாரு. கிரேட்டோஸ் அவ்வளோ ஈஸியாக யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். அண்ட் ஜூஸ் கிரேட்டோஸை மட்டும் கொல்லாமல் அங்கே இருந்த எல்லா ஸ்பார்டன் வாரியர்ஸும் அவரோட அந்த பிளேட் ஆஃப் ஒலிம்பஸை வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு. அண்ட்
அங்கே தான் கிரேட்டோஸ் சபதம் எடுக்கிறாரு. என் உயிரே போனாலும் உன் உயிரை எடுக்காமல் விட மாட்டேன் ஜூஸ் அப்படின்னு கிரேட்டோஸ் சொல்லி அங்கே சாகுறாரு. அண்ட் கிரேட்டோஸ் செத்தோன்னே ஹேடிஸோட ஹேண்ட்ஸ் கிரேட்டோஸை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அண்ட் அங்கே தான் கிரேட்டோஸ் நரகத்தில் காயா அப்படின்ற ஒரு டைட்டனை மீட் பண்ணுறாரு. அவர் தான் கிரேட்டோஸை நரகத்துலேருந்து காப்பாற்றி கிரேட்டோஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜூஸ் தான் எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணால் அவன் தான் உனக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கான். நீ மனசை வச்சா உன்னால் அவனை கொல்ல முடியும். நீ ஒரு வீரன், நீ ஒரு கோழை இல்லை. இப்போ நாங்கள் உன்னை மறுபடியும் உயிரோட இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோம். நீ எப்படியாவது சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்றவங்களை கண்டுபிடிச்சி உன்னோட விதியை மாற்றி டைம் ட்ராவல் பண்ணி ஜூஸ் உன்னை கொல்கிற அந்த சமயத்தில் நீ ஜூஸை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட்டோஸ்க்கு இப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்குது ஜூஸை எப்படி கொல்லணுன்னு. ஸோ அங்கேருந்து கிரேட்டோஸ் காயாவோட ஹெல்ப் மூலியமாக நரகத்துலேருந்து தப்பிச்சு மறுபடியும் உயிரோட வராரு இந்த உலகத்துக்கு. அண்ட் கிரேட்டோஸ்க்கு காயா ஃபெகாசிஸ் அப்படின்ற பறக்கிற குதிரையை தராங்க. ஸோ அதை வச்சு தான் கிரேட்டோஸ் இப்போதைக்கு சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட அந்த டெம்பிளுக்கு போனோம். அண்ட் அங்கே போய் தான் அவரோட விதியை மாற்றணும். அண்ட் கிரேட்டோஸ் போகிற வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, நிறைய டைட்டன்ஸையும் பார்க்குறாரு, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பவர்ஸையும் எடுக்கிறாரு. அண்ட் எடுத்து அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டுக்கு போகக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ட் அங்கே வந்து தான் காயா கிரேட்டோஸ் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் காயா ஜூஸோட உண்மையான வரலாறு கிரேட்டோஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஜூஸோட அப்பா தான் குரோனோஸ், அவர் தான் அவரோட டைட்டன். ஒரு ஆரக்கல் குரோனோஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு பிறக்க போகிற அந்த பசங்க தான் உன்னை கொல்லுவாங்கன்னு. அதனாலே குரோனோஸ் அவருக்கு பிறக்கிற எல்லா பசங்களையுமே அவரே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஜூஸ் தான் கடைசி பையன். அந்த வகையில் ஜூஸோட அம்மா இந்த மாதிரி இவனையும் சாக விடக்கூடாதுன்னு ஒரு ஈகிள் கிட்ட கொடுத்து ஜூஸை வேற எங்கேயும் அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கு பதில் குரோனோஸ் கிட்ட அவங்க ஒரு கல்லை கொடுத்துட்றாங்க. அண்ட் குரோனோஸும் அதை அவரோட புல்லை நினச்சி அந்த கல்லை சாப்பிட்றாரு. அந்த ஈகிள் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் காயா கிட்ட விட்டுருது. அண்ட் ஜூஸ் குழந்தையா இருக்கிறதுலேருந்து காயா தான் ஜூஸை வளர்க்குறாங்க, ஒரு அம்மா மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் ஜூஸ் காயாவோட வளர்ச்சியில் தான் வளர்கிறாரு. அண்ட் அவர் பெரிய பையன் ஆன வரைக்கும் காயாவோட தான் வளர்கிறாரு. அண்ட் அப்போ தான் அவருக்கு ஒரு தோணுது, என்னோடய அண்ணன் தம்பி எல்லாரையுமே இந்த டைட்டனான குரோனோஸ் தான் அழிச்சிருக்கான், இந்த டைட்டன்ஸே மோசமானவங்கன்னு நினைக்கிறாரு. அண்ட் அப்போலேருந்து ஜூஸ் மாற ஆரம்பிக்கிறாரு, டைட்டன்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு காயா சொல்கிறாங்க. பட் காயா ஜூஸுக்கு ஒரு கெடுதலுமே பண்ணல. இருந்தாலும் ஜூஸ்க்கு காயா மேலே ஒரு கோவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களும் ஒரு டைட்டன் ஆச்சு. அண்ட் கிரேட்டோஸ் இப்போ அவர் இருக்கிற அந்த இடத்துலேருந்து மெயின் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டான டெம்பிளுக்கு பார்க்கணுன்னா அந்த குதிரைகளை நவுத்தணும், அதுக்கு அந்த ஹார்ஸ் கீ தேவை. அண்ட் அப்போ தான் தியாசிஸ் அப்படின்ற ஒருத்தனை பார்க்குறாரு. அண்ட் அவன் கிரேட்டோஸ் கிட்ட திமிராவோட பேசுகிறேன், அவன் வாயை வெட்டி உன் கையில் தரேன்னான்னு சொல்லி கிரேட்டோஸ் அவனை வெறித்தனமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஃபைனலி அவரை ப்ரூட்டலாக கிரேட்டோஸ் கொன்று அவன்கிட்ட அந்த ஹார்ஸ் கீயும் எடுத்துடுறாரு. எடுத்து அந்த ஹார்ஸ் கீயை போட்டு அவரோட அந்த பிளேட்ஸாலே அந்த ஹார்ஸை நகர்த்துறாரு கிரேட்டோஸ். அண்ட் ஃபைனலி அவர் அந்த ஹார்ஸை நகர்த்தி மெயின் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட டெம்பிளுக்கு வந்துடுறாரு. இன்னும் அவர் மெயின் டெம்பிளுக்கு வரல, இது ஒன் ஆஃப் த டெம்பிள்னு சொல்லலாம். மெயின் டெம்பிளுக்கு போனால் தான் அந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த டெம்பிளில் எக்கச்சக்கமான இந்த பசில்ஸை சால்வ் பண்ணி, லைக் அந்த பெண்டாரா டெம்பிளில் இருக்கிற பசில்ஸ்க்கு ஈக்குவலாக இங்கே பசில்ஸ் இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணி எப்படியோ கிரேட்டோஸ் இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம் பார்க்கும்போது கரெக்டாக போன கேமில் நமக்கு கொண்ட அந்த பார்பேரியன் கிங் அவன் வந்துடுவான். ஸோ கடவுள்கள் இந்த மாதிரி கிரேட்டோஸை நிப்பாட்டுறதுக்கே அந்த பார்பேரியன் கிங்கை வந்து சாவுலேருந்து உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவன் வந்து கிரேட்டோஸை அட்டாக் பண்ண, கிரேட்டோஸ் ஒன்று ஏற்கனவே கொண்டு இருக்கேன், ரெண்டாவது முறை கொல்ல முடியாதாடான்னு கிரேட்டோஸை அவனோட சுத்தியாலே கிரேட்டோஸ் அவனை அடித்து கொள்கிறாரு. அண்ட் கிரேட்டோஸ்க்கு அவனை கொன்னதுனால அவனோட அந்த சுத்தியும் கிடச்சிருது. அண்ட் அதை ஒரு கிரேஸ் வெப்பனாக எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் போகிற வழிதெல்லாம் கிரேட்டோஸ் பர்ஷியஸ் அப்படின்னு ஒருத்தனை பார்க்குறாரு. அவன் ரொம்பவே இரிட்டேட்டிங்கான கேரக்டர், மறைஞ்சி நம்மளை அடிச்சிட்டு இருப்பான். அவனை டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எனிவேஸ் கிரேட்டோஸ் அவனை ஈஸியாக டிஃபீட் பண்ணி அவனே தூக்கில் தொங்க விடுறாரு. அண்ட் இங்கேருந்து தான் கிரேட்டோஸ் அந்த மெயின் சென்டரான சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட டெம்பிளுக்கு புறப்படுறாரு. அண்ட் போகிற வழியில் மிகப்பெரிய கேப் ஒன்று இருக்குது. அங்கே தான் அவர் இக்காரிஸ் அப்படின்னு ஒருத்தனை பார்க்குறாரு. அண்ட் அவன் கிரேட்டோஸை கலைக்கிற விதத்துலேயே பேசிகிட்டு இருக்கான். இங்கே கிரேட்டோஸ் பிளானே அவன் ரெக்கையை பிடுங்கி பறந்து போகிறது தான். பட்
அவன் ரக்கையை தராமல் கிரேட்டோஸ் கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தான். ஏன்னா கிரேட்டோஸ் அவன் ரக்கையை பிடுங்கி போயிடலாம் பார்த்தா அவன் கிரேட்டோஸை கீழே தள்ளி விட்டான். ஸோ கிரேட்டோஸ் எப்படியோ கீழே விழுந்து அந்த அண்டர் வேர்ல்டுக்கே போயிடுறாரு. ஸோ அண்டர் வேர்ல்டில் போயிட்டுருக்க அந்த சமயத்தில் தான் கிரேட்டோஸ் அவன் ரக்கையை பிடுங்கி கிரேட்டோஸ் உடம்புல போட்டுக்கிறாரு. அண்ட் அவனையும் கொண்டுன்றாரு கீழே அவன் தள்ளி விட்டு. அண்ட் கிரேட்டோஸ் அந்த ரக்கையை வச்சு எப்படியோ அண்டர் வேர்ல்டில் லேண்ட் ஆகிடாரு. இந்த உலகத்துக்கும் கீழே. அண்ட் கிரேட்டோஸ் அங்கே அட்லஸை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி கிரேட்டோஸ் தான் அட்லஸை இந்த இடத்துக்கே கொண்டு வந்திருப்பார். இந்த உலகத்தையே கிரேட்டோஸ் தான் அட்லஸை தாங்க வச்சுருப்பார். ஸோ அட்லஸ் அதனாலே கிரேட்டோஸ் மேலே பயங்கர கோபமாக இருக்கார். பட் கிரேட்டோஸ் எப்படியோ நான் ஜூஸை தான் அழிக்க போகிறேன், எனக்கு உன்னோட உதவி தேவை அட்லஸ், நீ என்னை மேலே தூக்கி விடணும் சொல்லி எப்படியோ அட்லஸை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அட்லஸ் எல்லாம் கேட்குற மாதிரியே தெரில. கிரேட்டோஸை அவர் கையாலே நசுக்க பார்க்குறாரு. பட் கிரேட்டோஸ் அதெல்லாமும் தாண்டி அட்லஸ் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ தான் அட்லஸ் அந்த பிளேட் ஆஃப் ஒலிம்பஸோட ஹிஸ்ட்ரியவே கிரேட்டோஸ்க்கு சொல்கிறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி டைட்டன்ஸுக்கும் கடவுள்களுக்கும் நடந்த அந்த போரில் ஜெயிச்சது பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ் தான். ஜூஸ் இந்த டைட்டன்ஸை அழிக்கிறதும் அந்த காரணத்துக்காகவே பிளேட் ஆஃப் ஒலிம்பஸை அவனே தயாரித்தான். மற்ற கடவுள்கள்லாம் மற்ற டைட்டன்ஸை அழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஜூஸ் ஒரேடியாக இதை முடிக்கணும்னு பிளேட் ஆஃப் ஒலிம்பஸால் எல்லா டைட்டன்ஸையுமே வீக் ஆக்கி எல்லாரையுமே டிஃபீட் பண்ணான் அப்படின்னு அட்லஸ் சொல்கிறாரு. அண்ட் கிரேட்டோஸ்க்கு இப்போ தான் பிளேட் ஆஃப் ஒலிம்பஸோட அந்த உண்மையான பவரே தெரிய வருது. அட்லஸ் கிரேட்டோஸ்க்கு பிளேட் ஆஃப் ஒலிம்பஸோட அந்த பவரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அட்லஸ் கிரேட்டோஸை மேலேயும் தூக்கி விடுறாரு. அதாவது அண்டர் வேர்ல்ட்லேருந்து நம்ம நார்மலாக இருக்க அந்த உலகத்துக்கு கிரேட்டோஸ் நாங்கள் தான் கிரேட்டோஸ் இந்த மெயின் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட டெம்பிள்குள்ளே போகிறாரு. அண்ட் 3 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டெம்பிளில் 2 சிஸ்டர்ஸ் தான் இருக்கார். ஸோ அந்த 2 சிஸ்டர்ஸ் தேடுற இந்த பயணத்தில் கிரேட்டோஸ் ஒருத்தனை பார்க்குறாரு. அதுவும் இருட்டில் தான் பார்க்குறாரு. ஸோ அது யாருன்னு தெரில, எதிரின்னு நினச்சி கிரேட்டோஸ் அவனை குத்தி கொலை பண்ணி வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அவன் தான் ஒரு ஸ்பார்டன். ஸோ அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஜூஸ் ஸ்பார்ட்டாக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லா ஸ்பார்டன்ஸையுமே வந்து அழிச்சிட்டாரு, நான் தான் கடைசி ஸ்பார்டன். இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டை கண்டுபிடிச்சி டைம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி ஜூஸை தடுக்கலாம் தான் பார்க்கலாம் வந்தேன், ஆனால் இங்கே நீங்களே என்னை குத்தி கொண்டுட்டிங்கன்னு கிரேட்டோஸ் கிட்ட சொல்கிறான். அப்போ தான் கிரேட்டோஸ் உடஞ்சி போயிடுறாரு. ஸோ ஜூஸ் மேலே இன்னும் கிரேட்டோஸ்க்கு அப்போது அதிகமான கோவம் வருது. அண்ட் கிரேட்டோஸோட கையிலேயே கடைசி ஸ்பார்ட்டனும் சாகுறான். அண்ட் அங்கே தான் இந்த விஷயம் நடக்குது. Zeus! Is this how you face me, coward? I am through doing the bidding of the gods. Come down here and face me now, Zeus! அப்போது கிரேட்டோஸ் பின்னாடி சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட மிகப்பெரிய மான்ஸ்டர் கிரேட்டோஸை அட்டாக் பண்ணுது. பட் கிரேட்டோஸ் அதை பார்த்து ஒரு துளி கூட பயப்படாமல் அதை எதிர்த்து நிற்கிறாரு. அண்ட் கிரேட்டோஸ் அவரோட மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை எப்படியோ டிஃபீட் பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய கொலாசஸையே மோட்டலாக இருக்கும்போது கொண்டவர். இந்த மான்ஸ்டர்லாம் அவருக்கு தக்காளி சட்னி மாதிரி ஈஸியாக அந்த மான்ஸ்டரை சட்னி ஆக்கிறாரு கிரேட்டோஸு. அண்ட் அவர் அந்த ஃபீனிக்ஸ் பறவை எழுப்பி மெயின் அந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்கிற அந்த இடத்துக்கே போயிடுறாரு அந்த டெம்பிள்லேருந்து. அண்ட் அங்கே தான் அவர் இந்த முதல் சிஸ்டரை பார்க்குறாரு. அண்ட் அவங்க ரொம்ப கிரேட்டோஸ்க்கு குறைச்சல் தராங்க. அந்த வகையில் அவங்களோட சண்டை போட்டு அவங்களையும் டிஃபீட் பண்ணுற அந்த சமயத்தில் 2வது சிஸ்டர் வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து கிரேட்டோஸை பாஸ்டிக் கூப்பிட்டு போயிடுறாங்க. காட் ஆஃப் வார் 1 நடந்த அந்த டைமில் நம்ம கிரேட்டோஸ் அவரோட பிளேட்ஸ் ஆஃப் கேஸை இழந்து ஏரிஸ் கிட்ட முட்டி போட்டு உட்காந்துருப்பார்ல, அந்த சமயத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த சமயத்துக்கு போய் கிரேட்டோஸ் ஒரு பிளேடை எடுத்துருப்பார். அப்போது ஒரு பிரிட்ஜாக இருந்த ஒரு பிளேடை எடுத்துருப்பார். ஸோ கிரேட்டோஸ் மட்டும் அந்த பிளேடு எடுக்கலைன்னா கிரேட்டோஸ் அன்றைக்கே சேர்த்துருப்பார். ஸோ அதனால தான் கிரேட்டோஸ் அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. எப்படியோ கிரேட்டோஸ் நீ என்ன தான் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டு கூப்பிட்டு வந்தாலும் நான் தாண்டி ஜெயிப்பேன்னு சொல்லி கிரேட்டோஸை அவங்க என்ன தான் கொள்ள ட்ரை பண்ணாலும் கிரேட்டோஸ் அவங்க 2 பேரையுமே வந்து வச்சு செஞ்சிடுறாரு. ஸோ கிரேட்டோஸ் 2 பேருமே வந்து அந்த பாஸ்டில் இருக்கிற அந்த ஒரு டோர்லேயே சாத்தி கிரேட்டோஸ் அவங்கள அந்த கண்ணாடியை உடச்சிடுறாரு. ஸோ 2 சிஸ்டர்ஸுமே பாஸ்ட்லேயே மாட்டி செத்துடுறாங்க. அண்ட் கிரேட்டோஸ் அங்கே தான் 3வது சிஸ்டரை பார்க்குறாங்க. ஸோ அவங்கலாம் பெருசாக பல்காக இருப்பாங்க. ஸோ இருக்கிறதுலே பெரிய சிஸ்டர் அவங்க தான். ஸோ கிரேட்டோஸ் எப்படியோ அந்த இடத்துக்கு போய் அவங்களையும் கொன்று டைம் ட்ராவல் பண்ணி
ஜூஸ் கிரேட்டோஸை கொண்டு அந்த டைமுக்கு போயிடுறாரு. அண்ட் போய் ஜூஸுக்கு அங்கே மிகப்பெரிய ஷாக்கு. இப்போ தாங்க நான் உன்னை கொண்டுட்ருக்கேன், நீ எப்படா உயிரோட வரேன்னு. பட் ஜூஸுக்கு புரிஞ்சு போச்சு, நீ சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட உதவி மூலியமாக தான் இங்கே வந்திருக்குன்னு. சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டை போட்டு தள்ளி தான் இங்கே வந்திருக்குன்னு கேட்டோம். ஜூஸுக்கு புரிஞ்சு போச்சு. அண்ட் 2 பேருமே அங்கே மிகப்பெரிய சண்டை போடுறாங்க. மிகப்பெரிய சண்டை. ஸோ இது ஒரு பாஸ் ஃபைட்டுன்னு சொல்லலாம். அண்ட் கிரேட்டோஸ் அங்கே இருக்கிற அந்த பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ் எடுத்து ஜூஸோட பயங்கரமாக சண்டை போடுறாரு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே கிரேட்டோஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, இவன் இவ்வளோ பெருசாக இருந்தால் இவனுக்கு கொள்றதே ரொம்ப கஷ்டம்னு. அதனால ஜூஸை ட்ரிக் பண்ணி கிரேட்டோஸ் கொள்றான்னு ஒரு பிளானை போடுறாரு. ஜூஸ் கிட்ட கிரேட்டோஸ் சொல்கிறாரு, இது போதும் அப்பா, நம்ம சண்டை இதோட முடிச்சிக்கலாம். நான் என்ன இருந்தாலுமே ஒரு மோர்ட்டல் தான், என்னால் அவனை கொல்ல முடியாது. அதனால் நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன், நீ என்னை என்ன பண்ணுறதுனாச்சும் பண்ணிக்கோ அப்படின்னு சரண்டர் ஆகிறாரு. அண்ட் ஜூஸ் இதை நம்பிடுறாரு. தெரிஞ்சுதான் போல இருக்கீவன், இவனை இங்கேயே முடிப்போன்னு ஜூஸ் கிரேட்டோஸை முடிக்க வர அங்கே தான் ஒரு விஷயம் நடக்குது. Release me from this torment of mine. I will release you from your life, my son, but your torment is just beginning. அண்ட் கிரேட்டோஸ் ஜூஸை முட்டாளாக்கி அவனை ட்ரிக் பண்ணி ஜூஸே குத்திடுறாரு. பட் ஜூஸ் இந்த குத்தில் சாகலை. அப்போ தான் அத்தீனா அண்டில் வந்துடுறாங்க. கிரேட்டோஸ் நிப்பாட்டு, ஜூஸை அழிச்சா ஒலிம்பஸே அழிஞ்சிரும், விட்டுரு கிரேட்டோஸ் இந்த ஐடியாவை, ஜூஸை கொல்லணும் மட்டும் நினைக்காத. கிரேட்டோஸை அத்தீனா தடுக்க பார்க்குறாங்க. பட் ஜூஸ் அங்கே ஒன்றுமே பண்ணுற மாதிரி தெரில. ஜூஸ் ஒரு கோழை மாதிரி அங்கேருந்து ஓடி போகணும் தான் பார்க்குறான். அதனால் கிரேட்டோஸ் இன்னும் பயங்கரமாக கோவமாய் ஜூஸை குத்த போகிறாரு. பட் அதுக்கு நடுவில் அத்தீனா வந்து சிக்கிடுறாங்க. ஸோ கிரேட்டோஸ் கையிலேயே அத்தீனாவும் சாகுறாங்க. அண்ட் கிரேட்டோஸ்க்கு அது ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா அத்தீனா கிரேட்டோஸ் ஒரு சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அதனாலே கிரேட்டோஸ்க்கு வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சி போகிறாரு அத்தீனாவை குத்துனதுனால. அப்போ தான் அத்தீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜூஸ் தான் ஒலிம்பஸ் தான் ஜூஸ், அவனை கொன்னா ஒலிம்பஸ் அழியும், ஒலிம்பஸ் அழிச்சா அங்கே மக்களும் அழியுவாங்க, ப்ளீஸ் கிரேட்டோஸ் நீ ஜூஸை தயவு செஞ்சு கொள்ளாதன்னு சொல்கிறாங்க. பட் கிரேட்டோஸ் மனசு மாறாமல் நான் பழி வாங்கியே தீருவேன் ஜூஸை, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அங்கே அத்தீனாவை அப்படியே சாக விட்றாரு. அண்ட் அத்தீனா சேர்த்தோன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே நடக்குது. ஸோ அப்போ கிரேட்டோஸ்க்கு புரிஞ்சு போச்சு, தனியாக ஜூஸை நம்மளால் கொல்ல முடியாது, நம்மளோட ஒரு கூட்டம் இருந்தால் மட்டும்தான் ஜூஸை அழிக்க முடியும்னு கிரேட்டோஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால அவர் மறுபடியும் அந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் டைம் ட்ராவல் பண்ணி அந்த டைட்டன்ஸ்க்கும் கடவுளுக்கும் நடந்த அந்த வார் அந்த டைமுக்கு போகிறாரு. அண்ட் அங்கே ஜூஸ் அந்த டைட்டன்ஸை கொல்றதுக்கு முன்னாடி டைமுக்கு போகிறாரு. அண்ட் அங்கே தான் போய் அவர் காயா கிட்டே பேசுகிறாரு, இந்த மாதிரி காயா நீ தானே என்ன ஜூஸை கொல்ல சொன்ன, கடவுள்களை நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம், ஆனால் இந்த போரில் இல்லை, நீ என்னோட ஃப்யூச்சருக்கு வரணும் காயா, நீ மட்டும் இப்போ ஃப்யூச்சருக்கு வந்தால் எல்லா டைட்டன்ஸும் என்னோட சேர்ந்து வாங்க, நம்ம போய் ஜூஸ் அண்ட் மற்ற கடவுள்களை அழிக்கலான்னு கிரேட்டோஸ் சொல்கிறாரு. அண்ட் காயாக்கும் புரிஞ்சு போச்சு, ஸோ நம்ம தான் ஃப்யூச்சர்லேருந்து இவனு இங்கே அனுப்பிச்சிருக்கோன்னு. அண்ட் அப்போ தான் காயா கிரேட்டோஸை பார்க்குறாங்க. பார்த்து எல்லா டைட்டன்ஸையும் கிரேட்டோஸ் ஃப்யூச்சருக்கு கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் இந்த பக்கம் கண்டிப்பாக கிரேட்டோஸ் நம்ம தேடி வருவான்னு தெரிஞ்ச ஜூஸ் மற்ற கடவுள்களுக்கு ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஒலிம்பஸுக்கு நம்ம தான் கடவுள்கள், நம்ம நினைக்கிறது தான் மற்றவங்க ஆகணும், நம்ம நினைக்கிறது தான் மற்றவங்க செய்யணும், நம்ம தான் எல்லாருக்குமே கடவுள், இந்த மாதிரி ஒரு மோட்டல் ஒரு அழிஞ்சி போன ஒரு ஃபாலன் காடால் நம்ம சாகக்கூடாது. ஸோ கிரேட்டோஸ் ஃபாலன் காட் தானே, அவரை ஜூஸ் கொண்டுட்டு பாரல, ஒரு ஃபாலன் மோட்டலால் நம்ம சாகக்கூடாது, அவன் எவ்வளோ பெரிய படையோடு வந்தாலும் அந்த கிரேட்டோஸை அடித்து துவம்சம் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அண்ட் அப்போ தான் அந்த மவுண்ட் ஒலிம்பஸ், அதாவது கடவுள்கள் இருக்கிற அந்த மவுண்ட் ஒலிம்பஸே அதிருது. ஸோ ஜூஸ் இதை கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ எல்லா கடவுள்களுமே தெரிச்சு ஓடுறாங்க. ஜூஸோட சிலைலாம் அப்படியே அந்த வைப்ரேஷனை கீழே விழுது. அண்ட் எல்லோரும் தெரிச்சு ஓடி போய் கீழே போய் பார்த்தா அங்கே தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக காத்துட்டு இருந்துச்சு.
The sun has returned! I bring the destruction of Olympus! அண்ட் இதோட இந்த ஸ்டோரி முடியுது. வெல், காட் ஆஃப் வார் க்ரீக் கேம்ஸ்லேயே ஒன் ஆஃப் த வெல் ரிட்டன் கேம் பிளேனா காட் ஆஃப் வார் 2 தான். ஸ்டோரி அமேசிங்கான ஸ்டோரி. காட் ஆஃப் வார் 3க்கு மிகப்பெரிய ஹைப் கலப்பின ஒரு ஸ்டோரி. வெல், இப்போ உங்களுக்கே இந்த கதை கேட்டப்பறம் காட் ஆஃப் வார் 3க்கு ஹைப் ஆகியிருப்பீங்க. ஸோ கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீக் காட் ஆஃப் வார் 3 வரும். ஸோ இந்த வாரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு, அதனால தான் நைட்டு போட்டிருக்கேன். பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் காட் ஆஃப் வார் 3 கிரேட்டோஸ் பழி வாங்குவாரா ஜூஸை இல்லை மாட்டாரா? அந்த கதையை பார்த்தா மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் காட் ஆஃப் வார் 3க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வே பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வர்த்தா.